எங்களுக்கு ஜெயிலு கேஸ் பிரச்சனை இல்லை. ஆனா பெரியாரோ பிரபாகரனையோ 2 பேர் மேலையும் எவனாவது கை வச்சு அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்த நினைச்சா பார்த்து சும்மா இருக்க மாட்டோம். எல்லாரும் ஓட்டு போடு, நான் முதலமைச்சர் எல்லாம் ஓட்டு போடு, எம்எல்ஏ ஆகிறதுக்கெல்லாம் வரல. சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ணி வந்து நின்றுட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு திமிரு அதிகம், ஆணவம் அதிகம். எங்களுக்கு பல நாள் ஒரே ஒரு வேளை மட்டுமே உணவை எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ணி எதுக்காக வந்து பண்றோம்? இந்த மண் பெரியார் மண்ணு, பெரியார மண்ணுன்னு சொல்லணும், உடக்கூடாது என்று சொல்லி தான் வந்திருக்கிறோம். திமுக எதுக்கு இருக்குது? எங்களுக்கு கேட்கிற உரிமை இருக்குதுங்க, நான் கேட்கிறோம். எதுக்கு இருக்கிறீங்க? நாங்கள் எல்லாம் இந்த சீமானின் வீட்டை முற்றுகை போட்டதற்கு பிறகுதான் பெரிய கட்சிகள் எல்லாம் பேசுகின்றன, பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். அதற்கு முன்பாக ஏன் பேசவில்லை? ஏன் மறியல் நடத்தவில்லை? சூழல் அமைதியா இருந்ததுன்னா பெரியார பேசுவீங்க. ஒரு பொறுக்கி பையன் பெரியாரை கொச்சப்படுத்தினா எல்லா பெரிய கட்சியும் வீதியில் இறங்கி இருக்கணுமா இல்லையா? எல்லாமே தேர்தல் கணக்கா உங்களுக்கு? இவன் 8% ஓட்டு வச்சிருக்க, நாளைக்கு உங்களுக்கு கூட்டு வைக்கணுமே பார்த்து கொண்டு அமைதி காத்தீர்களே, அவமானமானதாக நாங்கள் பார்க்கின்றோம். உங்களது கொள்கை தலைவர் அவரை கொச்சைப்படுத்தி விட்டார் என்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை. இந்த மண்ணிலே எந்த பிரதிபலனும் பார்க்காமல், பதவியை ஆசை கொள்ளாமல் இந்த மண்ணுக்காக உழைத்த ஒரு மாபெரும் மனிதனை ஒருவன் இழிவுபடுத்துகிறார். அதை இந்த கட்சி தட்டி கேட்கவில்லை, இந்த அதிகாரம் தட்டி கேட்கவில்லை, இந்த ஆட்சி அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அப்ப எங்கேயோ பிரச்சனை இருக்கு. எந்த இடத்துல எந்த திமுகவுடைய பேச்சாளர் நின்று பேசினாங்க? எல்லாம் யூடியூப்ல டயலாக் விடுறது, டிவி டிபேட்ல டயலாக் விடுறது. வந்தாங்களா வீதிக்கு வந்தாங்களா? அரங்கத்துக்குள்ள உட்கார்ந்து 1000 பேசலாம் சீமான் மாதிரி. ரோட்டுக்கு வா, அடிச்சா திருப்பி அடிக்கணும், அடிக்கலனாலும் திருப்பி அடிக்கணும். இன்றைக்கு பூச தத்துவம் உதிர்த்து இருக்கிறார். பார்ப்பான் என்றால் அனைவரும் சமமாக பார்ப்பான் அப்படின்னு. சீமானுக்கு அவன் காலில் விழுந்து காலை நக்கிறத பத்தி கவலை இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா சீமானுக்கு நாக்கிலே பூணல் இருக்கிறது, மூளையில் பூணல் இருக்கிறது, அவனுக்கு முதுகிலே பூணல் இருக்கிறது. எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாங்க இன்னைக்கு வேட்பாளரை போட்டு இங்க வீதியில இறங்கி இந்த ஆளு இந்த மாதிரி பெரியாரை பேசினார் என்பதை சொல்லல அப்படின்னா திமுக சொல்லியிருக்கா? திமுக சொல்லியிருக்கா? சொல்லுங்க. யார் அம்பலப்படுத்தினா அந்த தொகுதியில? எங்களுக்கு ஓட்டு தேவையில்லைங்க. இருக்கிற ஓட்டு 200 ஓட்டு விழுதா 400 ஓட்டு, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் இந்த நபரை, இந்த இழிவான நபரை இந்த மண்ணில் நாங்கள் அம்பலப்படுத்தணும் என்பதற்காக பெருமை கொள்கின்றோம். நாங்கள் அன்பான பெரியோர்களே, தாய்மார்களே, இது எங்களுக்கு ஒரு வித்தியாசமான கூட்டம். பொதுவாக தமிழினத்தினுடைய உரிமைக்காக தோழர் KM ஷெரீப் அவர்களோ, தோழர் குடந்தை அரசன் அவர்களோ, அல்லது நாங்களோ மேற்பது நிலைய தோழர்களோ பொதுக்கூட்டம் நடத்துவோம் அல்லது போராட்டம் நடத்துவோம். அதற்காகத்தான் நாங்கள் அதிகமாக சந்தித்தது உண்டு. தேர்தலிலே நாங்கள் மேடை போட்டு மக்களை சந்தித்த முதல் அனுபவமாக இந்த அனுபவம் இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மூத்த போராளி தோழர் KM ஷெரீப் அவர்கள். ஒரு வகையில் எங்களுக்கெல்லாம் அவர் வழிகாட்டி. திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் இணைத்த ஒரு அரசியலை இந்த மண்ணிலே செய்து கொண்டிருக்கக்கூடியவர். சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு போராட்ட அரசியல் அவருடைய அரசியல். தோழர் குடந்தை அரசனுடைய 30 ஆண்டு கால அரசியல் என்பது இந்த மண்ணிலே சாதி ஒழிய வேண்டும், ஆதிக்கம் ஒழிய வேண்டும், சமத்துவம் நிலவ வேண்டும் என்பதற்கான ஒரு போராட்டமாக 30 ஆண்டுகளாக அவர் இயங்கி வருகிறார். மே 17 இயக்கம் தமிழர்களினுடைய உரிமையை உறக்க சொல்ல வேண்டும், சாதி மதம் கடந்து தமிழர்களை ஒரு இனமாக இணைக்க வேண்டும், கட்சியாக பிரிந்து கிடக்கக்கூடிய தமிழன், மதமாக பிரிய வேண்டும் என்கின்ற சதிகளுக்குள்ளாக சிக்கியிருக்கக்கூடிய தமிழன், சாதியாக பிரிந்து கிடக்கக்கூடிய தமிழன் என்று பிரிந்து பிரிந்து கிடக்கக்கூடிய தமிழனை எல்லாம் ஓர் இனமாக இணைத்து ஒரு எழுச்சி கண்ட ஒரு வரலாறை படைக்கிட இந்த தமிழனை தயார் செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் எங்களுக்கு. இப்படியான ஒரு அரசியலுக்காகத்தான் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களிலே பங்கெடுக்கின்றோம், பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகின்றோம். எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நாங்கள் தான் எதிர்கட்சியாக இருக்கின்றோம். அதிமுக காலத்திலும் அடக்குமுறை இருந்தது, திமுக காலத்திலும் அடக்குமுறை தொடர்கிறது. அதிமுக காலத்திலும் அனுமதிகள் கிடைப்பதில்லை, திமுக காலத்திலும் அனுமதிகள் கிடைப்பதில்லை. அதிமுக காலத்திலும் வழக்குகள் வருகின்றன, திமுக காலத்திலும் வழக்குகள் தொடர்கின்றன. இப்படியான ஒரு அரசியல் அணியாக நாங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம்.
எங்களை ஒன்றாக இணைத்தது எது என்றால் இந்த அடக்குமுறை தான் எங்களை ஒன்றாக இணைத்தது. தமிழினத்தின் மீதான தனியாத பாசம் தான் எங்களை ஒன்றாக இணைத்தது. அப்படியாக அந்த அரசியல் களத்தில் நாங்கள் இந்த 15 ஆண்டுகளாக 16 ஆண்டுகளாக ஒன்றாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் தேர்தலில் எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சியை அல்லது இந்திய தேசிய அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற கட்சியை விமர்சித்து அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய விரோதத்தை அம்பலப்படுத்தி பேசிட்டு இருப்போம். பொதுவாக நாங்கள் தமிழ்நாட்டினுடைய மாநில கட்சிகளை அதிகம் விமர்சிப்பதில்லை. காரணம் என்னவென்றால் ஏதோ ஒரு வகையில் இந்த மண்ணுக்கு ஏதாவது பயன்படுவான், இந்த கட்சி ஏதோ ஒரு வகையில் இந்த மண்ணினுடைய பிரச்சனையை குரலை மக்களினுடைய குரலை எடுத்து சொல்லும். அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை விமர்சிக்கலாம், ஆளும் கட்சியை விமர்சிக்கலாம் அல்லது ஆண்ட கட்சியை விமர்சிக்கலாம். அதிகாரத்திற்கே செல்ல இயலாத கட்சிகளை ஏன் விமர்சிக்க வேண்டும் என்று நாங்கள் அமைதி காப்போம். இப்படியான ஒரு சூழலில் என்ன நடந்தது என்றால் இந்த மண்ணில் எத்தனையோ கட்சிகள், மாநில கட்சிகள், திமுக, அதிமுக, தேமுதிக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி என்று எண்ணற்ற கட்சிகள் இருக்குது. ஆனால் எந்த கட்சியும், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சிறுபான்மை மக்களுக்கான கட்சிகளாக இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி அல்லது எஸ்டிபிஐ போன்ற விரிவான தளத்தில் இது போன்ற கட்சிகள் எல்லாம் இயங்கிக் கொள்ளக்கூடிய எந்த கட்சிகளும் எந்த காலத்திலும் தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தியதில்லை. தமிழ்நாட்டில் எந்த மாநில கட்சியும் இழிவுபடுத்தியதில்லை. வாழ்நாள் முழுவதும் எதிர்த்து நின்ற தந்தை பெரியார் எதிர்த்து நின்ற கட்சியான காங்கிரஸ் கட்சி கூட பெரியாரை அவதூறு செய்ததில்லை. பெரியாரை எதிர்க்கக்கூடிய பார்ப்பன கூட்டம் வெளிப்படையாக மேடை போட்டு பெரியாரை அவதூறு செய்ததில்லை. அவர்களுக்கு செய்ய துணிச்சல் இல்லை. பெரியாரை இந்த மண் கொண்டாடுகின்ற வரை பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணுக்குள் நுழைய முடியாது என்று உணர்ந்திருக்கக்கூடிய சங்கி பயல்களும் வீதியில் இறங்கி பெரியாருக்கு எதிராக அவதூறு செய்வதற்கு துணிச்சல் வராதவர்களாகத்தான் இருந்தார்கள். இப்படியான தமிழ்நாட்டினுடைய சூழல்ல இன்னைக்கு திடீர்னு சீமான் வந்து பெரியார் மன்னன் சொல்றிய, எங்களுக்கு பெரியாரே மன்னியா, பெரியார் பெண்களை கொச்சையா பேசிட்டாரு, பெரியார் சிலையை உடைப்போம் அப்படின்னு பேசிட்டு பெரியார் பிறந்த மண்ணிலே ஈரோட்டிலே நான் தேர்தலில் நின்று பெரியாரை எதிர்த்து பேசி ஓட்டு வாங்குவேன் என்று திமிராக வந்து இறங்கினதுக்கு பின்னாடி அந்த நபரை விட்டு வைக்க கூடாது, அந்த அரசியலை இந்த மண்ணில் அனுமதிக்க கூடாது என்று சொல்லிதான் நாங்கள் இங்கே களத்திற்கு வந்திருக்கின்றோம். எங்களுக்கு என்று சில ஏமாற்றங்கள் இருக்கின்ற காரணம் என்னவென்றால் பெரியார் பேசாத ஒன்றை, பெரியார் சொல்லாத ஒன்றை திரித்து அவதூறாக கடந்த 1 மாத காலமாக, கிட்டத்தட்ட 1 மாத காலமாக சீமான் பேசி வருகிறார். திமுக இதற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அவரை கைது செய்யவில்லை. 70 வழக்குகளை பெரியாரிய தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் பதிவு செய்தார்கள். கைது செய்யலையே. திராவிட மாடல் என்று முதல்வர் பேசுகிறார். பெரியாரின் வழியில் வந்தோம் என்று திமுக பேசுகிறது. பெரியாரை எங்கள் தலைவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அதிமுக சொல்கிறது. ஆளும் கட்சியும் பேசவில்லை, எதிர்கட்சியும் கேள்வி கேட்கவில்லை. இந்த மண்ணிலே பெரியாரை ஒருவன் இழிவுபடுத்துகிறான், வேடிக்கை பார்க்க முடியுமா? இந்த கட்சிகள் எல்லாம் பெரியாரை பெயர் சொல்லி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த இந்த கட்சிகள் ஒரு கவுன்சிலர் இடத்தை கூட பெற முடியாத இந்த கட்சியின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? எங்க கேள்வியா தான், ஏன் திமுக எடுக்கல? அப்ப எதற்காக நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்கள் என்கின்ற கோபம் எங்களுக்கு இருக்கிறது. உங்களது கொள்கை தலைவர் அவரை கொச்சைப்படுத்தி விட்டார் என்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை. இந்த மண்ணிலே எந்த பிரதிபலனும் பார்க்காமல், பதவியை ஆசை கொள்ளாமல் இந்த மண்ணுக்காக உழைத்த ஒரு மாபெரும் மனிதனை ஒருவன் இழிவுபடுத்துகிறான். அதை இந்த கட்சி தட்டி கேட்கவில்லை, இந்த அதிகாரம் தட்டி கேட்கவில்லை, இந்த ஆட்சி அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால்
அப்ப எங்கேயோ பிரச்சனை இருக்கு. நாங்கள் ஒரு ஐயத்தோடு தான் இங்க வந்தோம். எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஒருவேளை சீமான் பெரியாருக்கு எதிராக பேசி பேசி வாக்குகள் வாங்கக்கூடிய வகையிலே உள்ளூருக்குள்ளார இதற்கான வேலைகளை செய்தால், அல்லது பெரியாரை கொச்சைப்படுத்துகின்ற சீமானை திமுக அம்பலப்படுத்தாமல் தான் வெற்றி பெற்றால் போதும் என்கின்ற நிலையில இயங்கினால் என்ன செய்வது என்கின்ற கேள்வி எங்களுக்கு இருந்தது. இந்த ஒரு தேர்தலை ஜெயிச்சுதான் திமுக ஆட்சி அமைக்கணும் என்கின்ற அவசியம் இல்லை திமுகவுக்கு. இந்த ஒரே ஒரு தேர்தல் நம்பியா அந்த ஆட்சி இருக்கிறது? அல்லது இந்த தொகுதி இனி வரும் ஒரு 7-8 மாதம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவை நம்பித்தான் அந்த தொகுதி இருக்கிறது? இரண்டும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. இப்ப யார் எம்எல்ஏ எடுக்கிறீங்களோ எத்தனை மாசம் இருக்க போறாரு? சட்டசபையில் எத்தனை நாள் பேச போறாரு? அதிகபட்சம் 1 வருஷம் பேசுவார். அப்ப இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற வேண்டும் என்கின்ற கட்டாயமான எந்த சூழலும் இல்லை. இந்த தொகுதியிலே இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை நாங்கள் எடுத்து அனுப்பி ஆளுங்கட்சிக்கு ஆதரவு அனுப்பித்தான் எங்களுடைய பிரச்சனையை சொல்லணும் என்கின்ற நிலை இந்த தொகுதிக்கும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வெற்றி என்கின்ற உறுதியான நிலை, ஏனால் எதிர்கட்சி போட்டியிடவில்லை என்கின்ற நிலை இருக்கும் பொழுது பெரியாரை கொச்சைப்படுத்தி பெரியாரை இழிவுபடுத்தி ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்காத ஒருத்தங்க நின்று பேசினான்னா அவனை அம்பலப்படுத்துவதும், அந்த நபர் ஓட்டுக்கேடு வீதி வீதியா வரக்கூடிய முயற்சி எடுத்தால் அதை மக்கள் தடுத்து நிறுத்துகிறார்களே, அந்த முயற்சியை நீங்கள் வரவேற்பதுமான எந்த அரசியலும் செய்யாம அவர் எதுவும் செய்யாதீங்க, இதை எடுத்து பேசுறாதீங்க. தேர்தல் முடிவு வரைக்கும் அமைதியா இருங்க. எதுக்கு? நீங்க ஜெயிக்கிறதுக்கா? அவன் ஊர் ஊரா திட்டிட்டு போயிட்டு இருப்பான், மூளையா திட்டிட்டு போயிட்டு இருப்பான். நாங்க பார்த்து வேடிக்கை பார்க்கணும். நீங்க தேர்தல் முடிஞ்சு நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுப்பீங்கன்னா உங்களுக்கு கொள்கை முக்கியமா பதவி முக்கியமா? எதையா முக்கியம்? எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், பதவி தேவையில்லை. எங்களுக்கு பெரியார் தான் முக்கியம், பதவி தேவையில்லை. எங்கிட்ட 10 பைசா இருந்தா நாங்க வந்து நின்னோம். இந்த ஊர்ல நாங்க பிரச்சாரத்துக்கு வந்து இறங்கிய பொழுது எங்களுடைய பாகையில எந்த பணமும் கிடையாது. இங்கே வந்து வேலை செய்த அத்தனை தோழர்களும் தங்கள் அலுவலகத்துக்கு 1 வாரம் விடுப்பு எடுத்து விட்டு இங்க வந்திருக்கிறார்கள். விடுப்பு எடுத்து விட்டு வந்திருக்கிறார்கள். தங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை போட்டு ஒரு நாள், இப்ப உண்மையை சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிட்டுருக்காங்க. அதிகபட்சம் 2 வேளை. பல நாள் ஒரே ஒரு வேளை மட்டுமே உணவை எடுத்துக்கொண்டு வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ண. எதுக்காக வந்து பண்றோம்? இந்த மண் பெரியார் மண்ணு, பெரியார மண்ணுன்னு சொல்லணும், விடக்கூடாது என்று சொல்லி தான் வந்திருக்கின்றோம். திமுக எதுக்கு இருக்குது? எங்களுக்கு கேட்கிற உரிமை இருக்குதுங்க, நான் கேட்கிறோம். எதுக்கு இருக்கிறீங்க? நாங்கள் எல்லாம் இந்த சீமானின் வீட்டை முற்றுகை போட்டதற்கு பிறகுதான் பெரிய கட்சிகள் எல்லாம் பேசுகின்றன, பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். அதற்கு முன்பாக ஏன் பேசவில்லை? ஏன் மறியல் நடத்தவில்லை? சூழல் அமைதியா இருந்ததுன்னா பெரியார பேசுவீங்க. ஒரு பொறுக்கி பையன் பெரியாரை கொச்சைப்படுத்தினா எல்லா பெரிய கட்சியும் வீதியில் இறங்கி இருக்கணுமா இல்லையா? எல்லாமே தேர்தல் கணக்கா உங்களுக்கு? இவன் 8% ஓட்டு வச்சிருக்க, நாளைக்கு உங்களுக்கு கூட்டு வைக்கணுமே பார்த்து கொண்டு அமைதி காத்தீர்களே, அவமானமானதாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? கொள்கையா பதவியா, தலைவனா தேர்தலா என்று நீங்கள் பார்த்து தேர்தல் பக்கம் பதவி பக்கம் நீங்கள் முடிவெடுப்பீர்கள் என்றால் உங்களை நாங்கள் எப்படி நம்புவது? எப்படி நம்புறது? எல்லா கட்சியும் சேர்த்தாங்க சொல்றேன் நான், எல்லா தலைவரும் சேர்த்தான் சொல்றேன் நான். என்னைக்கு பேசுனீங்க? அந்த நாள் பேசிட்டு 15 நாள் முற்றுகை போராட்டம் நாங்கள் எல்லாம் நடத்தி எதிர்ப்பை காட்டுகின்ற வரை எவரிடத்திலும் இருந்து ஒரு தீவிரமான எதிர்ப்பு குரல் வரவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை அனைவரின் மீது நான் வைக்கின்றேன், அனைவரின் மீது வைக்கின்றேன். சந்தர்ப்பம் பார்த்தா பேசுவீங்களா? எல்லாரும் நாங்கள் திரட்டி முற்றுகை போட்டு பெரும் எதிர்ப்பை இயக்கங்கள் காட்டியதற்கு பிறகு குரல்கள் வருகின்றன, தலைவர்கள் அதற்கு பிறகு பேசுகிறார்கள். நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். 15 நாள் சும்மா தானே இருந்தீங்க? சும்மா தானே இருந்தீங்க? நாங்க இன்னைக்கு வேட்பாளரை போட்டு இங்க வீதியில இறங்கி இந்த ஆளு இந்த மாதிரி பெரியார பேசினார் என்பதை சொல்லல அப்படின்னா திமுக சொல்லியிருக்கா? திமுக சொல்லியிருக்கா? சொல்லுங்க. யார் அம்பலப்படுத்தினா அந்த தொகுதியில? எங்களுக்கு ஓட்டு தேவையில்லைங்க. இருக்கிற ஓட்டு 200 ஓட்டு விழுதா 400 ஓட்டு எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் இந்த நபரை, இந்த இழிவான நபரை இந்த மண்ணில் நாங்கள் அம்பலப்படுத்தணும் என்பதற்காக பெருமை கொள்கின்றோம். நாங்கள்
நாங்கள் பெருமை கொள்கின்றோம். எந்த இடத்துல எந்த திமுகவுடைய பேச்சாளர் நின்று பேசினாங்க? எல்லாம் யூடியூப்ல டயலாக் விடுறது, டிவி டிபேட்ல டயலாக் விடுறது. வந்தாங்களா வீதிக்கு? வீதிக்கு வந்தாங்களா? அரங்கத்துக்குள்ள உட்காந்து 1000 பேசலாம் சீமான் மாதிரி. ரோட்டுக்கு வா, அடிச்சா திருப்பி அடிக்கணும், அடிக்கிறனாலும் திருப்பி அடிக்கணும். எங்களுக்கு ஜெயிலு கேஸ் பிரச்சனை இல்லை. ஆனா பெரியாரோ பிரபாகரனையோ 2 பேர் மேலையும் எவனாவது கை வச்சு அசிங்கப்படுத்தின அவமானப்படுத்த நினைச்சா பார்த்து சும்மா இருக்க மாட்டோம். எல்லாரும் ஓட்டு போடு, நான் முதலமைச்சர் எல்லாம் ஓட்டு போடு, எம்எல்ஏ ஆகிறதுக்கெல்லாம் வரல, பணம் சம்பாதிக்கிறதுக்கு நாங்க வரல. சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ணி வந்து நின்றுட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு திமிரு அதிகம், ஆணவம் அதிகம். எங்களுக்கு எங்கள் வேட்பாளராக இங்கே ஒரு சுயேட்சை வேட்பாளராக விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தோழர் வெண்ணிலா அவர்கள் இங்க வேட்பாளராக இறக்கி இருக்கின்றோம். காரணம் ஒன்னே ஒண்ணுதாங்க. அவங்க தாத்தா தந்தை பெரியாரினுடைய சட்ட எரிப்பு போராட்டத்தில் பங்கு பெற்று சிறை சென்றவர். இதை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு? இதை விட வேற என்ன வேண்டும்? பெரியாரின் வழியில் வந்தவரை முன்வைத்து நாங்கள் பெரியாரை இழிவு செய்யக்கூடிய ஒருவனை உரித்து தொங்க விட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கணும். அவங்க கவுன்சிலர், அவங்க ஒத்த கவுன்சிலர் வாங்க முடியாத நாம் தமிழர் பயலுவெல்லாம் பெரியார பேசிட்டு இருக்காங்க. ஒரு கவுன்சிலர் நிறுத்தி வச்சிருக்கிறோம். உட்காருங்கம்மா. பெரியாரை பத்தி இவ்வளவு இழிவா பேசிட்டு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பெரியார் சிலையை நான் உடைப்பேன், அந்த கட்சியில ஒரு இஸ்லாமிய பொறுப்பாளரை விட்டு பேச வைக்கிறது, முஸ்லிம்களை பெரியார் கேவலமா திட்டினார்னு இந்த சிண்டு முடிகிறது இருக்கு இல்லையா? இஸ்லாமியர்களுக்கு எதிராக பெரியாரையும் திராவிடத்திற்கு எதிராக இஸ்லாமியர்கள் நிறுத்தணுங்கிற சிண்டு முடிகிற பாப்பாரத்தனம் இருக்குல்ல, சீமானுக்கு பூணூல் மூளையில இருக்கு, பாப்பானுக்கு பூணூல் முதுகுல இருக்கு. 2 பேரும் ஒண்ணுதான். இன்னும் சொல்ல வேணும் சொன்னோம்னா சீமானுக்கு பூணூல் வந்து நாக்குல இருக்கு. இப்ப என்ன பேசியிருக்காப்புலன்னா, நாங்கள் திராவிடத்தை எதிர்க்கவில்லை, தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறோம், நாங்கள் பெரியார் ஒழிக என்று சொல்லவில்லை, பிரபாகரன் வாழ்க என்று சொல்ல. நீ வாயவே திறக்க வேணாண்டா, நீ எதுக்கடா திறக்கிற? உன்னை யார் கேட்டா? நீ எதை ஒழிக எதை வாழ்க எப்ப சொல்ல எவனுக்கும் தெரியாது. கலைஞர் வாழ்கன்னு சொன்ன, ஜெயலலிதா அம்மையார் காசு கொடுக்கிறோன்னு சொன்ன உடனே கலைஞர் ஒழிகன்னு சொன்ன, அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் வாழ்கன்னு சொன்ன, மோடி காசு தர்றாரு உடனே ஜெயலலிதா ஒழிகன்னு சொன்ன, 2 ஆண்களுக்கு நடுவே ஜெயலலிதா படுத்திருக்கிறான்னு பேசின, அதிமுக சும்மா விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண? சசிகலா அம்மையாருக்காக ஓபிஎஸ் திட்டின, அப்புறம் ஓபிஎஸ்க்காக எடப்பாடியை திட்டின, அப்புறம் எடப்பாடிக்காக சசிகலாவை திட்டின, அப்புறம் சசிகலாவுக்காக எடப்பாடியை திட்டின. நீ யாரையா திட்டல? நீ இவங்க எல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள், திட்டிக்கோ. ஆனால் தந்தை பெரியார் திட்டினா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். கலைஞரை திட்டின பொழுது திமுக காரன் வரல, ஜெயலலிதா அம்மையார் இழிவா பேசினப்ப அதிமுக காரன் வரல, அலைய ஓபிஎஸ்யோ எடப்பாடியோ சசிகலா அம்மையார் திட்டினப்ப அந்த கட்சிக்காரன் வரல. ஆனா தந்தை பெரியார சொன்ன தமிழ்நாடு திரண்டு வந்திருக்கு செருப்பால் அடிக்கிறது. இது யாருக்கு செய்தி ஆகுதோ இல்லையோ, இத பார்த்து வைத்தாளையில போய் அண்ணாமலை உட்கார்ந்துருப்பாப்ல, அவங்களுக்கு தான் செய்தி. ஏய், ஒரு கூலிப்பையில உள்ள இறக்கி விட்டு பெரியார் ஏத்து பேசி தமிழர்களுக்குள்ள 2 பிளவை கொண்டு வந்து பெரியார் பிம்பத்தை உடைச்சலாம் நினைச்ச பத்தியா? இங்க நாங்க அடிக்கிற அடி சீமானுக்கு அடிச்ச அடி அல்ல, உனக்கு அடிச்ச அடிதான், பிஜேபிக்காரருக்கு அடிச்ச அடிதான். இவனுக்கே இந்த விழுகுதுன்னா நீ எல்லாம் வந்தா நாங்க சும்மா இருந்திருக்க மாட்டோம். நீ எல்லாம் வந்தா சும்மா இருந்திருக்க மாட்டோம். அவன் பெரியார் சிலையை கை வச்சா, நாங்கள் பெரியார் சிலை மேல நாங்க சாயத்தை ஊத்தினா என்ன பண்ணுவாங்க ட்ரை பண்ணி பார்த்தான். அன்றைக்கு அவனுக்கு ஆதரவான அதிமுக காலத்திலேயே அடி விழுந்தது. அதுக்கப்புறம் வாயை பத்திட்டு உட்கார்ந்தான். இவன் ஒரு சில்வண்டி, இவன் வந்து நின்றுட்டு என்ன, நாங்க வந்து பெரியார் என்ன பெரிய மண்ணா, பெரியாரே எங்களுக்கு மண்ணன்னு. உன் மண்டையில மண் இருந்தா பெரியார் மண்ணாதான்டா தெரியும்னு ஷெரீப் தோழர் சொன்னார். தோழர்களே, இந்த தேர்தலை எதற்கு பயன்படுத்துவது என்று எங்களுக்கு ஒரு யோசனை. பெரியாரை கொச்சைப்படுத்தக்கூடிய நபரை வீழ்த்த வேண்டும், அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும், அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும்.
உங்களுக்கு எல்லாம் ஒரு பொறுப்பு இருக்கு. நாங்கள் எங்களால முடிஞ்ச அளவுக்கு விடுமுறை எடுத்து இந்த 7-8 நாள் வீதி வீதியா போய் இவன் என்ன சொன்னாங்கிறத சொன்னோம். நிறைய மக்களுக்கு அவர்கள் உழைக்கக்கூடியவர்கள் காலையில் 7-8 மணிக்கு வேலைக்கு போயிடுறாங்க, இரவு 7-8 மணிக்கு வர்றாங்க. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரம் அவர்களுக்கு கிடையாது. அவங்க எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அப்படியா பேசினா சீமா, தெரியாம போச்சாங்க, இப்படிலாம் தெரிஞ்சுதான் சும்மா விட்டுருக்க மாட்டோமே அப்படின்னாங்க. அப்பதான் எங்களுக்கு தோணுச்சு, இந்த ஆள் இப்படி பேசினாங்கிற விஷயமே இந்த மக்களுக்கே போய் சேரல. அந்த லட்சணத்துல திமுக பிரச்சாரம் பண்ணியிருக்கு. நீங்க திமுக நண்பர்கள் இருக்கலாம், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. உங்க கட்சி முறையாக அரசியலாக இந்த தேர்தலை கையாண்டுதா என்பதை கேட்க விரும்புகிறேன். அதிமுக நண்பர்களை பார்த்து கேட்கின்றேன், நீங்க தேர்தலில் நிக்கல, ஆனா நீங்க தேர்தல் நிக்கலங்கிறத பயன்படுத்தி உங்க ஓட்டி வாங்கலான்னு ஒரு தருதலை வந்து நிக்குது. இந்த சமயத்திலேயாவது நீங்க பொறுப்பெடுத்து வீதிக்கு வந்து இந்த பயலை அம்பலப்படுத்திடணுமா இல்லையா? அம்பலப்படுத்திடணுமா இல்லையா? உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா? நீங்களும் செய்யல. பிஜேபிக்கார இறக்கி விட்டான் ஆளை. சரி, உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, அல்லது இதர கட்சிகள் இருக்கின்ற, தேர்தல் பங்கெடுக்காத கட்சிகள் இருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் பெரியார் ஏற்றுக்கொண்டவர்கள் தானே. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. மருத்துவர் ராமதாஸ் அவர்களை படித்ததற்கான காரணம் தந்தை பெரியார் போராடி பெற்ற இடஒதுக்கீடுல காரணம் அவர் சொன்னதாக செய்தி வந்தது. அது உண்மையாக இருந்தால் வரவேற்கப்படக்கூடியது. அப்ப தந்தை பெரியாருக்கு எதிராக சீமான் பேசிய அவதூறுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் எதிர்வினை ஆற்றிருக்கிறார்கள். தாமதமாக இருந்தாலும் எதிர்வினை ஆற்றிருக்க வரவேற்கிறோம். ஆனால் உங்கள் பெரும் பொறுப்பு எங்க இருக்குதுனால், வீதியில் இறங்கி இந்த மனுஷனை அம்பலப்படுத்திருக்கணும். வீதியில் இறங்கி அம்பலப்படுத்தணும், அதான் பொறுப்பு. இஸ்லாமியர்களை திராவிடத்திற்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக ஏன் சீமான் நிறுத்துறார்? யாரோட வேலை திட்டது? யார் சொல்லி இந்த வேலையை பார்க்கிறாப்ல? ஆர்எஸ்எஸ் காரன் சொல்லி இந்த வேலையை பார்க்கிறார். பிஜேபி காரனுக்கான அந்த வேலை. இஸ்லாமியர்களும் திராவிடத்தையும் மோத விடக்கூடிய வேலையை இவன் ஏன் செய்யறான்? இவனுக்கு என்ன அக்கறை? நான் உங்ககிட்ட சொல்றேங்க, சிஏஏக்கான எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்தது. அதுல நான் மட்டும் தனியாக 50 கூட்டங்களில் பங்கெடுத்திருக்கின்றேன். எங்கள் அமைப்பினுடைய மற்றொரு ஒருங்கிணைப்பாளர் தோழர் பிரவீன், அவர் கிட்டத்தட்ட 25 கூட்டங்கள் பங்கெடுத்தார். 2 பேர் மட்டுமே தமிழ்நாட்டில் கூட அனைத்து கூட்டங்களுக்கு போக வேண்டும் என்ற ஒரு பெரும் முயற்சி எடுத்து அங்க பங்கெடுத்தோம். சீமான் எத்தனை கூட்டத்தில் பங்கெடுத்தார் சொல்லுங்க? சீமான் எத்தனை இடத்துல பங்கெடுத்தார்? சீமான் இஸ்லாமியர்களுக்காக என்னைக்கு வீதிக்கு தனியா போராட்டம் நடத்தினார்? அவர் பிரஸ் மீட் நடத்தினா ஏதோ நான் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு பேசுறேன், டயலாக் பேசி நாடகம் நடிப்பாப்ல இருந்தால் எத்தனை போராட்டத்தை நடத்தினார்? தோழர் ஷெரீப் அவர்கள் எத்தனை போராட்டத்தை இஸ்லாமிய சிறைவாசிகள் நடத்தியிருக்கிறார்? எத்தனை போராட்டங்களை இதர இஸ்லாமிய அமைப்புகள் நடத்தியிருக்கிறார்கள்? முற்றுகை போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள், ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். ஏதாவது ஒரு போராட்டத்தை, ஏன் வேல்முருகன் தோழர் நடத்தியிருக்கிறார், சட்டசபையில பேசியிருக்கிறார். ஆனா ஏதாவது ஒரு போராட்டத்தை இந்த ஆள் பண்ணியிருக்கானா? பண்ணதே இல்லை. ஆசிஃபாவினோட கொலை, அக்லாக்கினுடைய கொலை, இப்படி எத்தனை கொலைகள் நடந்தன. இது எதுக்காக பேசியிருக்கானா அந்த ஆளு? இங்க என்ஐஏவில் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் கைது செய்யப்படும் பொழுது அதை எதிர்த்து என்னைக்காவது பேசியிருக்கானா? ஏன் பாலஸ்தீனத்தில் கொத்து கொத்தாக அங்கே மக்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது மே 17 நாங்கள் 2 மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தி காட்டோம். சென்னையில போராட்டங்கள் நடத்தி காட்டி இருக்கிறோம். இவ்வளவு ஏங்க பாலஸ்தீனத்தின் மீது நடத்தப்பட்ட படுகொலைக்காக, இனப்படுகொலைக்காக 2014 நாங்கள் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்காக என் மீது யுஏபிஏ வழக்கை போட்டது அதிமுக அரசு. யுஏபி உப்பா வழக்கு போட்டது என் மீது. எதுக்கு? பாலஸ்தீன படுகொலை கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்தியதற்காக. இத்தனை நாங்க பண்ணிருக்கோம். பாலஸ்தீனத்திற்குடைய இனப்படுகொலை கண்டித்து சீமான் என்ன பண்ணிருக்காரு? இந்த இஸ்லாமியர்களை கணிசமானவங்க சீமான் ஆதரிக்கிறாங்க. அவங்க கேட்க விரும்புறேன், என்ன பண்ணிருக்காங்க? இவன் என்ன பண்ணிருக்கான்? என்னைக்கு வந்திருக்கிறாப்ல? சிஏ போராட்டத்தை, எதிர்ப்பு போராட்டத்துக்கு, ஒரு போராட்டம் 2 போராட்டத்தை எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேஸ் வரும் சொல்லி ஓடி போன ஆள் தானே. எத்தனை நெருக்கடிகள் இஸ்லாமியர்களுக்கு வருகிறது. நீங்க எல்லாம் பிரஸ் மீட்ல இருந்தால் பேசுற டயலாக், நடிக்கிற நாடகத்தை பார்த்து ஒரு காலத்திலும் ஏமாந்து விடாதீர்கள். ஒரு காலத்திலும் ஏமாந்து விடாதீர்கள். திமுக அதிமுக மாற்று அமைப்பு அல்லது மாற்று அரசியல் இயக்கம் தேவை. அதை உருவாக்க வேண்டிய காலம் வருகிறது என்றால் உருவாக்க வேண்டும். ஆனா அதற்காக ஒரு சல்லி பயல்கிட்ட போய் நிக்க முடியாது. அரசியலை நாம் விலைக்கு விற்றுவிட முடியாது.
அதனால இறுதியாக நாங்கள் என்ன சொல்றோம்னா, எங்களுக்கு ஒரு வேண்டுகோள் உங்க இடத்துல இருக்கிறது. நாங்க எங்கேயோ இருந்தெல்லாம் வந்திருக்கிறோம். கும்பகோணத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கின்றோம், மதுரையிலிருந்து வந்திருக்கின்றோம், சிதம்பரத்திலிருந்து வந்திருக்கின்றோம், வேலூரிலிருந்து வந்திருக்கின்றோம், சேலத்திலிருந்து, கோயம்புத்தூரிலிருந்து, ஏன் கன்னியாகுமரியிலிருந்து, நாகர்கோயிலில் இருந்து, சென்னையிலிருந்து, நாகப்பட்டினத்திலிருந்து, எல்லா ஊர்ல இருந்தும் இங்க வந்து வேலை செய்யறோம். எதுக்கு? இது தந்தை பெரியார் மண். எல்லாரும் பொழப்பு விட்டு தாங்க வந்திருக்கிறோம். நாங்க இங்க வேலை பார்த்ததுக்காக எங்களுக்கு ஏதாவது கிடைக்க போதா? ஒண்ணும் கிடைக்க போறதில்ல. இங்க ஓட்டு போடுறவங்களுக்கு கட்சியாவது காசு கொடுக்குது, எங்களுக்கு அதுவும் கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த மண்ணில் தந்தை பெரியார் இழிவு செய்யக்கூடிய ஒருவன் கணிசமான வாக்கு வாங்கிவிடக் கூடாது என்பதற்காக வந்திருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஓட்டு போடுவான், ஏன்னா பிஜேபி காரன் தான் வீதி வீதியை வேலை பார்க்கறான். யாருக்கு? இந்த நாம் சங்கிகளுக்கு. இந்த நாம் சங்கிகளுக்கு யாரு வேலை பார்த்துட்டு இருக்கிறான்னா, பெரிய சங்கி வேலை பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் அதிமுக சிதறுகின்ற ஓட்டு தனக்கு கிடைக்கும், தேமுதிக ஓட்டு நமக்கு கிடைக்கும், ஏன்னா திமுக எதிர்க்கக்கூடிய ஓட்டெல்லாம் தனக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த ஆள் வந்து நின்றுட்டு இருக்கிறான். உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குதுங்க, எங்களை விட உங்களுக்கு அதிகமான பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் உங்க நண்பர்களுக்கெல்லாம் போன் பண்ணி எங்களுக்கு ஓட்டு போடுங்க, வெண்ணிலா ஓட்டு போடுங்க, கால்குலேட்டர் ஓட்டு போடுங்க சொல்லணும்னு கூட நாங்க கேட்கல. இவனுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுங்க தயவு செஞ்சு. அதான் மிகப்பெரிய தொண்டு. தந்தை பெரியாருக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி கடன் அதுதான். அண்ணாமலை, எச் ராஜா, குருமூர்த்தி ஒரு கூலிப்படையை உள்ளே அனுப்பியிருக்கிறார்கள். காசு கொடுத்து ஆள் அனுப்பியிருக்கிறாங்க. இவன் போய் என்ன பண்றான்னு பார்ப்போம், இவன் நல்லபடியா வந்துட்டானா நம்ம பெரியாருக்கு எதிராக பேசுவோம்னு ஆரம்பிப்பேன். இவனுக்கு ஓட்டு கணிசமா விழுந்துருச்சுன்னா அந்த வெறிநாய் கூட்டம் மொத்தமா வரும் பெரியாரை குதறுவதற்கு. இது திமுக பத்தி கவலைப்படாது, நாங்க கவலைப்படுறோம். திமுக தேர்தல் வெற்றி, அவ்வளவுதான் கவலை. ஆனா எங்களுக்கு அது இல்ல, கொள்கை வெற்றி இருக்க வேண்டும், கொள்கை எதிரி முறியடிக்கப்பட வேண்டும், விரட்டி அடிக்கப்படும். எங்களுக்கு அதுதான் வேணும். வேற என்ன வேணும்? எங்களுக்கு பதவி வேணுமா, எம்எல்ஏ வேணுமா? எதுவும் தேவையில்லை. உங்க இடத்துல கேட்கின்றோம், இவருக்கு நீங்க வாக்களித்து கணிசமான அளவுக்கு இவனுக்கு எதிராக நின்று பேசினார்களே, அதற்காக நாங்கள் வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சீமானை விட எங்களுக்கு அதிகமான வாக்கு கிடைத்தால் மகிழ்ச்சி. இல்ல 200 300 வாக்குகள் கிடைச்சால் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் வீதி வீதியாக சீமானை நாங்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறோம் என்கின்ற ஒன்று போதும். அதை விட பெரிய பதக்கம் எங்களுக்கு தேவையில்லை. வேற என்ன வேணும்? எங்களுக்கு ஓட்டு எண்ணிக்கை எங்களுக்கு முக்கியம் அல்ல, கொள்கை முக்கியம். மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க இல்ல, அது முக்கியம். அவன் அதிமுக சிதற ஓட்டு, பிஜேபி காரன் போடுற ஓட்டு, மார்வாடி பைய போடுற ஓட்டு, இங்க இருக்க பாப்பான் போடுற ஓட்டு, எல்லா ஓட்டையும் வாங்கி வச்சுக்கோ, பிரச்சனை இல்லை. ஆனால் அது கொள்கை ஓட்டாக இருக்காது, அது பொறுக்கி எடுத்த ஓட்டாக இருக்கும், பிச்சை எடுத்த ஓட்டாக இருக்கும். இன்றைக்கு பூச தத்துவம் உதிர்த்திருக்கிறார். பார்ப்பான் என்றால் அனைவரும் சமமாக பார்ப்பான் அப்படின்னு. என்ன புதுசா இருக்கு இது? பாப்பானே சொன்னதில்லை, அவனே சொன்னதில்லை. பார்ப்பான் அனைவரையும் சமமாக பார்ப்பான் என்றால் எதற்காக பூணூல் போட்டான் அந்த பார்ப்பான்? எதற்காக பூணூல் போட்டான் அந்த பார்ப்பான்? பூணூல் அவுத்து போட்டு சொல்றான் எல்லாம் ஜம்மன்ட்டு. சீமானுக்கு அவன் காலில் விழுந்து காலை நக்கிறத பத்தி கவலை இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா சீமானுக்கு நாக்கிலே பூணூல் இருக்கிறது, மூளையில் பூணூல் இருக்கிறது, அவனுக்கு முதுகிலே பூணூல் இருக்கிறது. எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவன் ஒவ்வொரு இடத்துல நாக்கு மாறி மாறி பேசிட்டு இருக்கான், நாக்கு மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கும். உங்களிடத்துல நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம், இது எங்களது இறுதி கூட்டமாக இங்கே நாங்கள் நடத்துகின்றோம். நாளை இறுதி நாள். இந்த 2 நாள்ல தயவு செஞ்சு உங்க நண்பர்களிடத்துல, உறவினர்களிடத்துல, குறிப்பாக இளைஞர்களிடத்துல, அவங்களுக்கு எந்த வரலாறும் தெரியாது, அண்ணன் பயங்கரமா பேசுறாரு அப்படின்னு சொல்லி சினிமாவை நேரா பாக்குற மாதிரி, அப்படி பாக்குற மாதிரி தலைவர் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்றாரு. ஏன்னா அவருக்கு நடிக்க தெரியும், நடிக்க மட்டும் தெரியும், டைரக்ஷன் வராது. ஒழுங்கா டைரக்ஷன் பண்ணியிருந்தா அரசியல் தப்பிச்சிருக்கும். அங்க டைரக்ஷன் வரல, இங்க அரசியலும் வரல. அதையும் ஒழுங்கா பண்ணல, இதையும் ஒழுங்கா பண்ணல. கடைசியா சொல்லணும், இந்த ஆள் இத்தனை நாள் ஓட்டின கதைங்கிறது, ஓட்டின சினிமா படம்ங்கிறது எனக்கும் பிரபாகரனுக்கும் நெருக்கம் இருக்கிறது. நாங்கள் இருவரும் சேர்ந்து பேசுவோம், மணிக்கணக்காக பேசுவோம். அவர் எனக்கு சோறாக்கி போடுவாரு. ஏன்னா முனியாண்டி விலாசம் நடத்திட்டு இருந்தார் ஈழத்துல. மேதகு பிரபாகரன் கூட முனியாண்டி விலாசம் நடத்திட்டு இருந்தாரா? எங்க போனாலும் சோறு திங்கிறதே ஒரு வேலையா பேசிட்டு இருக்கான ஒருத்தனை என்னத்தங்க பண்றது? கர்மபூஜை எல்லாத்தையும் சோறாவே பார்க்கிறது. இப்படி மேதகு பிரபாகரன் விடுதலை புலிகளையும் வைத்துக் கொண்டு சினிமா படம் காட்டிக் கொண்டிருந்த நிலையில் விடுதலை புலிகள் அமைப்பு நேற்று 2-3 நாட்களுக்கு முன்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கிறாங்க. ஏன் இவ்வளவு காலம் அவர்கள் சொல்லலன்னு கேட்கலாம். அவர்கள் 1000 பிரச்சனை இருக்கிறார்கள்.
அவங்க அதையெல்லாம் விட்டுட்டு அவங்க ஒன்னு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. விடுதலை புலிகளுக்கு துணை நின்றவர்கள் திராவிட இயக்கத்தவர்கள், பெரியாரிய தோழர்கள். விடுதலை புலிகளுக்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்பிற்கு நாங்கள் ஒருபொழுதும் எதிராக இருக்க மாட்டோம். நன்றி உணர்வோடு அவர்களை நான் நினைத்து பார்ப்போம். எந்த காலத்திலும் விடுதலை புலிகளுக்கும் சீமானுக்கும் தொடர்பு இல்லை. மேதக பிரபாகரன் அவர்களுக்கும் சீமானுக்கும் தொடர்பு இல்லை. இதற்கு மேலேயும் சீமான் பிரபாகரனோடு தொடர்பு இருப்பதாக பேசினால் கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று சீமானை எச்சரித்து விடுதலை புலிகள் அறிக்கை போட்டிருக்கிறார்கள். விடுதலை புலிகளை சொல்லிவிட்டார்கள், நீங்க பெரியாரிய இயக்கத்திற்கும் எதிராக இருக்கிறான், விடுதலை புலிகளுக்கும் எதிராக இருக்கிறான் என்றால் அவன் யாருக்காக ஆதரவாக இருக்கிறான் என்றால் மோடிக்கு ஆதரவாக இருக்கின்றான், அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கின்றான். இப்படிப்பட்ட ஒருத்தரை எதுக்கு இந்த மண்ணில் வச்சுக்கணும்? நம்மளுக்கு என்ன தேவை இருக்குது? ஏற்கனவே ஒரு அண்ணாமலை கட்டி அழுவ முடியல, அந்த ஆள் வாயை திறந்தா வாயிலே வைத்தால போயிட்டு இருக்கிறான். அடுத்து இது ஒரு கேஸ் வந்திருக்கு. 2 கேஸ் வாயை திறந்தா பொய் தான் பேசிட்டு இருக்காங்க. ஆக நம்மளுக்கு ஒரு அண்ணாமலையை சமாளிப்பதற்கான போதுமான நேரம் தேவைப்படுகிறது. அவன் பேசுற பொய்யே பதில் சொல்ல முடியல. அடுத்து இந்த கூட்டம் வேற வந்திருக்கு. ஆக 2 சங்கி கூட்டம் இங்க இருக்கிறது. ஒன்று நாம் தமிழராக இருக்கிறது, இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை மொழிபெயர்த்தால் அது நாம் தமிழர் என்று சொல்லுகிறது. இது நான் சொல்லவில்லை, சீமான் சொல்றாரு. சங்கி என்றால் நல்ல நண்பன். யார் சொன்னாங்க? எங்களுக்கு சங்கி என்றால் அவன் ஒரு வானரப்படையை போல கலவரத்தை கொண்டு வரக்கூடிய என்றுதான் எங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் நாங்கள் அன்றைக்கே இருந்தால் போய் ரஜினியை பார்த்தப்ப எதிர்த்தோம். இதை நேரம் சங்கிகளாக தான் மாறிக்கொண்டிருக்காங்க. இன்றைக்கு அந்த கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரை வெளிப்படையாக சொல்லிவிட்டார். RSS காரோடு நெருக்கமாக சீமான் இருக்கிறார், ஆகவே பதவி விலகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஜெகதீச பாண்டியன் எனக்கு நன்றாக தெரியும். அவர் கம்யூனிஸ்ட் இயக்க வரல மரபில வந்தவர். சீமானுக்கு 25 வருட நண்பர். இது நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த ஒரு சில பேரில் அவரும் ஒருவர். இந்த கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நானும் இருந்திருக்கின்றேன். அன்றைக்கே சொல்லிவிட்டு தவறான நபர், இவரை முன்னிறுத்தார்கள் என்று சொல்லிவிட்டு தான் நாங்கள் மேற்பது இயக்கத்தை ஆரம்பிச்சோம். இவங்க 2009 ஜூலை மாதத்தில் நாம் தமிழர் பேர் இயக்கத்தை அறிவிக்கிறார்கள். 2009 ஆகஸ்ட் மாதத்தில் மேற்பது இயக்கத்தை நாங்கள் கொண்டு வருகின்றோம். அன்றைக்கே நாங்கள் கணித்தோம், இவன் அயோக்கியனா தான் போய் நிப்பான்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நடந்திருக்கிறது. இப்ப நான் திரும்ப சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு மோசமான நபரை அடையாளம் கண்ட ஜெகதீச பாண்டியன் பதவி விலகி இருக்கின்றார். அவர் சாதாரண பதவியில் இல்ல, மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்து சீமானுடைய மிக நெருங்கிய நண்பரான ஜெகதீச பாண்டியன் சொல்கிறார், RSSக்கு நெருக்கமாக சீமான் இயங்கிக் கொண்டிருக்கிறார், ஆகவே பதவியில் இருந்து வெளியேறுகிறேன் என்று சொல்கிறார். இஸ்லாமிய நண்பர்களே, தமிழ்நாட்டில் அதிக அரசியல் உணர்வு பெற்றவர்கள் நீங்கள் தான். தமிழ்நாட்டில் வேற யாரும் உங்க அளவுக்கு அரசியலை கவனிக்கக்கூடியவர்கள் அல்ல. ஆகவே நீங்கள் வாய்ப்புள்ள இடத்திலெல்லாம் சொல்லி இளைஞர்களை, நாம் தமிழர் கட்சியில் கூடிய இளைஞர்களை அந்த கட்சியிலிருந்து வெளியேற சொல்லுங்கள். இல்லை என்றால் RSS உறுப்பினரான அதே நிலை, அதே முறைதான் நாம் தமிழருக்கும் இருக்கிறது என்று எச்சரியுங்கள். அந்த இளைஞர்களை காப்பாற்றுங்கள் என்பதை சொல்லி, எங்களது வேட்பாளர் கால்குலேட்டர் சின்னத்திலே வரிசை எண் 46 என்கின்ற எண்ணிலே போட்டியிடுகின்றார். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவருக்கு வாக்களியுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆனால் எக்காலத்திலும் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து விடாதீர்கள் என்பதை உறுதிபட சொல்லுகின்றோம். இந்த பகுதியில் ஒரு வாக்கு கூட அந்த கட்சிக்கு செல்லக்கூடாது. அது சென்றால் தந்தை பெரியாருக்கு நாம் செய்யக்கூடிய இழுக்காகவும், அதை ஒரு காலத்தில் மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாகவும் பார்ப்பதற்குரிய வகையில சீமானுடைய எதிர்காலம் இருக்கும் என்பதை எச்சரித்து, இங்கே நாம் தமிழர் கட்சியுடைய அரசியல் வீழட்டும், தமிழர்களுடைய அரசியல் உயரட்டும், தந்தை பெரியார் புகழ் வெல்லட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வெண்ணிலா அவர்களுடைய கால்குலேட்டர் சின்னம் வரிசை எண் 46 வெல்லட்டும் 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 வெல்லட்டும்.